வணக்கம். நாலடியார் பாடல் எண் 247. உணர உணரும் உணர்வுடையாரை புணரப் புணருமாமின்பம் புணரின் தெரியத் தெரியும் தெரிவிலாதாரை பிரியப் பிரியுமான் நோய். உணர உணரும் உணர்வுடையாரை என்றால் நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு உணரும் உணர்வுடையாரை தகுந்த வழிகளை அறிந்திருக்கும் உணர்வுடையாரை என்றால் அறிவுடையவர்களை. இப்போ உணர உணரும் உணர்வுடையாரைனா நன்மை தீமைகளை பகுத்து உணர்வதற்கு தகுந்த வழிகளை அறிந்திருக்கின்ற அறிவுடையவர்களை. அடுத்தது புணருமாம் இன்பம். புணருமாம் இன்பம்னா அந்த மாதிரி அறிவுடையவர்களை சேருதலால் புணரும் இன்பம்னா இன்பம் புணரும், இன்பம் சேரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லவர்களை பார்த்து நண்பர்களாக ஏற்றுக்கொண்டால் இன்பம் சேரும். அப்புறம் தெரியும் தெரிவிலாதாரை. தெரியன்னா நன்மை தீமைகளை பகுத்து தெரிவதற்கு. தெரியும் தெரிவிலாதார் என்றால் ஏற்ற வழிகளை தெரியும் தெரிவிலாதாரை உணர்ச்சி இல்லாதவர்களை. அப்படின்னா முட்டாள்கள். தெரியும் தெரிவிலாதார்னா நன்மை தீமைகளை பகுத்து தெரியும். அந்த தெரியும்னா என்ன? நல்ல வழிகளை அறிகின்ற அந்த உணர்ச்சி இல்லாதவர்களை, அந்த அறிவில்லாதவர்களை புணரின்கிறது அந்த தனிச்சொல் 2வது அடியில் இருக்கு பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். புணரின். யாரை புணரின்? தெரியும் தெரிவிலாதாரை புணரின் பிரியுமாம் நோய். பிரியன்னா என்ன? முன்னரே அவர்களுடைய தன்மையை ஆராய்ந்து அவரோடு சேராமல் பிரியல்னா என்ன? நீங்குதல். அவர்களோடு சேராமல் பிரியுமாம் நோய். பிரியும்னா சேராமல் நீங்கிவிடும். எது? துன்பம். நோய் அவர்களோட சேராமல் நீங்கிவிடும். அப்போ இன்பம் எப்போ வரும்னா நல்ல அறிவுடையவர்களை சேர வேண்டும். அப்படி அடுத்தது முட்டாள்களை சேராமல் இருந்தால் துன்பமானதும் சேராமல் நீங்கிவிடும் என்பது இந்த பாடலில் தெளிவாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது நல்லாரோடு சேர்தல் இன்பம், தீயாரோடு சேர்தல் துன்பம். அந்த கெட்டவரோடும் கூடி பிரிதலும் துன்பம் ஆதலின் முன்னரே ஆராய்ந்து நல்லவர்களோடு சேர வேண்டும் என்பதும் தீயவர்களோடு சேரக்கூடாது என்பதும் இந்த இம்மாதிரியான செயல்களை கொண்டிருத்தலே அறிவுடைமை என்பதும் இந்த பாடலில் விளக்கப்பட்டுள்ளன.